திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிஞர்கள் அருளாளர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்டு நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் என்று கூறி வாழ்த்தி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்த பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலே திருமுது குன்றம் என்னும் திருத்தலத்தினை பற்றி அறிய விழைகிறோம். திருமுதுகுன்றத்தை அடைவோம் என்று சொன்மலர் மாலை வன்பதிகத்தை இசையோடு புனைந்து ஏற்றி அப்பொறுப்பினிலே ஆதரவுடன் சென்றார் ஆளுடைய பிள்ளையார். அதனை வழிபட வளங்கொள்வராய் நறுந்தமிழ் சொன்மாலை சூட்டி மகிழ்ந்தார். நம்பர் திருக்கோயிலிலே புகுந்து சேவடி திளைத்த அன்போடு தாழ்ந்து எழுந்து காதலால் பலமுறை சாத்திய தந்தமிழ் தொடைகளிலே ஒன்று இவ்வண்ண மாமலர் திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பாடலை நாம் முதலில் காண்போம். 3ஆம் திருமுறையில் 34வது பதிகம். பாடலை நாம் முதலிலே காண்போம். ஏறினார் விடைமிசை இமையவர் தொழ உமை கூறனார் கொல்புலி தோலினார் மேனிமேல் நீரனார் நிறை புனல் சடையனார் நிகழ்விடம் தேரலார் பொழிலணி திருமுது குன்றமே. பாட்டை படித்ததுமே பொருள் தானாகவே விளங்கும். ஏறினார் விடைமிசை, விடை இடபம், இடபத்தின் மீது ஏறி வருகிறார். ஏறினார் விடைமிசை. இமையவர்கள் தொழ, விண்ணோர்கள் எல்லாம் தொழுகிறார்கள். உமை கூறனார், உமாதேவியை ஒரு கூறாக உடையவர். கொல் புலி தோலினார், புலித்தோலை அணிந்தவர். அம்மேனி மேல் நீரனார் நிறை புனல் சடையனார். மேனிமேல் நீரனார்னா திருநீர் பூர அணிஞ்சிருக்கிறார் அவர். நிறை புனல் சடையனார் அப்படிப்பட்டவருடைய நிகழ்விடம், விரும்பி இருக்கின்ற இடம் தேரலார் பொழிலணி திருமுது குன்றமே என்று பாடுகிறார். இறைவனும் இடப வாகனத்திலே ஏறி வருகிறார். தேவர்களெல்லாம் தொழுது போற்றுகிறார்கள். உமாதேவியை தன் திருமேனியிலே ஒரு கூறாக கொண்டவர். கொல்லுந்தன்மையை உடைய புலித்தோலை ஆடையாக அணிந்தவர். திருமேனியிலே வெந்நீர் அணிந்தவர். நிறைந்த கங்கையை சடைமுடியிலே உடையவர். அப்படிப்பட்டவருடைய இடம், அவர் விரும்பி உரைகின்ற இடம் எது என்றால் தேன் துளிகளை உடைய மலர்கள் விளங்கும் சோலைகளை சூழ்ந்த அழகான திருமுதுகுன்றம். பாருங்க, அழகான திருமுதுகுன்றம், முதுகுன்றம், திருமுதுகுன்றம் என்று பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். உமை கூறனார் அப்படின்னா உமாதேவியை ஒரு இடது பாகத்திலே உள்ளவர் என்று பொருள். நீரனார் திருநீரு முழுமையாக அணிந்திருக்கிறார். அந்த வெள்ளிய தோற்றம், அந்த இடப வாகனத்தில் ஏறி வருகின்ற அற்புதமான காட்சி. உமாதேவியோடு வந்து வருகிறார். கொன்றை பூவை தலையிலே அமைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் கங்கையை தலையிலே சூடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடம் திருமுது குன்றம்.
திருச்சிற்றம்பலம். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். ஏறிலார் விடைமிசை, ஏறிலார் விடைமிசை, இமையவர் தொழ உமை கூறன, கொல்புலி தோலில மேனிமே நீரன, நிறைவுணல் சடையன, நிகழ்விடம் பேரலார் பொழில் அணி, திருமுது குன்றமே திருமுது குன்றமே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே, இந்த விருத்தாசலம் என வழங்கி வருகின்ற திருமுதுகுன்றத்துக்கு சென்று அங்குள்ள பெருமானை போற்றி அவருடைய பேரருளை பெற்று அனைவரும் அவன் அருள் துணை கொண்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இந்த பெருமானுடைய இந்த பாடல்களை எல்லாம் அங்கே அவருடைய சந்நிதியிலே பாடி நம்முடைய சந்ததியெல்லாம் நன்றாக விளங்கவும் அனைவரும் வாழ்வாங்க வாழவும் வாழ்த்தி பெருமானிடமிருந்தும் அடியார் பெருமக்களிடமிருந்தும் விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாயனகே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.